பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எந்த விஷயத்திலே துக்கமா இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துக்க முகத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே அன்னாளுடைய முகம் துக்க முகமாய் இருந்தது. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது அவளுடைய முகம் துக்க முகமாய் இருந்தது. அவள் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவளை ஆண்டவர் நோக்கி அவள் ஜெபித்தாள். அந்த இடத்துல ஆண்டவர் அவள் ஜெபத்தை கேட்டு அவருடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஒரு துக்க முகத்தை சந்தோஷ முகமாய் மாற்றினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு யார் துக்கத்தோடு இருக்கிறீங்களோ, உங்கள் துக்க முகம் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? மனுஷிடத்துல போய் நாம் முறையிடாமல், அவள் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல அவளுடைய கண்ணீர் வேதனை எல்லாவற்றையும் சொல்லி அவள் ஜெபம் பண்ணினாள். அதே போலதான் யோபுடைய வாழ்க்கையில கூட துக்கமாய் அவன் வாழ்க்கை இருந்தது. அவன் சிநேகிதர்கள் எல்லாரும் அவனை பார்க்க வந்தார்கள். அவனோட பேச முடியல. அவனுடைய துக்கம் கொடிதாய் மகா கொடிதாய் இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனாலும் அவன் சொல்லுகிறான் யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். அவன் எங்கே போனான் தெரியுமா? அவன் தேவ சமூகத்துல போறான். தேவனை நான் நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆண்டவர் சொல்ற, அது அடுத்த வசனம் சொல்ற பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் எனக்கு செய்வார் என்று. ஹல்லேலூயா. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துவார். அந்த இடத்துல கூட